வணக்கம் எல்லாருக்கும். நான் மணி சாரோட அகாடமியில் கடந்த 3 மாதமாக வாய்ஸ் ஓவர் டப்பிங் ஆர்டிஸ்ட் இந்த ட்ரைனிங் வந்துட்டு கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்துட்டு சார்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது எனக்கு எதேச்சியாக கிடைச்ச ஒரு விஷயம் தான். ஏன்னா யூடியூப்பில் நான் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது சாரோட வீடியோ வந்தது. ஸோ இமீடியட்டாக சாரை கான்டாக்ட் பண்ணி சாரும் வந்துட்டு எந்த பேட்ச் அப்படின்ற மாதிரி கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் யூ ஹேவ் டு இமீடியட்லி ஜாயின் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். ஸோ எல்லாருமே ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான். பிகாஸ் சாரோட அந்த ஒரு கரிக்குலம் ட்ரைனிங் மெத்தட் அது எல்லாமே வந்துட்டு இட் இஸ் அ யுனிக் மெத்தட். இந்த மாதிரி வேறு எங்கேயும் நமக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ இது ஜாயின் பண்ண பிறகு இட்ஸ் அ வெரி ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஹியஸ் ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஸ்லாட் வச்சுருக்காரு. எல்லாருக்குமே சூட் ஆகிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைமிங்ஸு, டிஃப்ரெண்ட் ஸ்லாட்டு, ஒர்க்கிங் பர்சனாக இருக்கட்டும். ஈவன் சார் வந்துட்டு ஹேஸ் அ வெரைட்டி ஆஃப் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஹி இஸ் அ வெரி அதாவது சைக்காலஜிக்கலாக, அதாவது ஒருத்தருக்கும் என்னென்ன தேவைன்றதை தெரிஞ்சு அவர் சொல்லக்கூடிய ஒரு பர்சன். ரைட் ஃப்ரம் ஒரு டெலிவரி பர்சன்லேருந்து ஒரு சிஇஓ லெவலில் இருக்கக்கூடிய பர்சன் வரைக்கும் ஹி இஸ் கிவன் ட்ரைனிங், வாய்ஸ் ஓவர் அண்ட் டப்பிங். இது மட்டும் இல்லாமல் ஹி ஹாஸ் அ ஒண்டர்ஃபுல் வைடு ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ். அதை வந்துட்டு அந்த எக்ஸ்பர்டைஸ் வந்துட்டு தமிழ் மொழியாக இருக்கட்டும், தமிழ் மொழி, அப்புறம் அதை வந்துட்டு மாணவர்களுக்கு எப்படி எடுத்து சொல்கிறதுன்ற அந்த ஒரு வித்தை தெரிந்த நிபுணர் அவர். ஏன்னா செய்தி வாசிப்பதில் தொடங்கி அவர் வந்துட்டு டைரக்ஷன் வரைக்கும் அவர் வந்துட்டு எல்லா ஃபீல்டையும் பார்த்துட்டாரு. மீடியாவில் வந்துட்டு ஹி ஹாஸ் ரிச் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படிங்கும்போது அதை கற்றுக்கிட்ட எல்லாத்தையுமே எல்லாரும் பகிர்ந்து தரமாட்டாங்க. பட் ஹீ ஹேஸ் தட் எபிலிட்டி. கிளியராக வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தேவை, அவங்க எந்த லெவல் வரைக்கும் எடுத்துகிட்டு வர முடியும், என்ன பண்ணுனா அவங்க வந்துட்டு டியூன் ஆகி நம்ம எதிர்பார்த்த லெவலுக்கு வருவாங்கன்றத ஹீ நோஸ் பக்கா. ஸோ அந்த ஒரு அப்ரோச்சை இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து அவருக்கு எடுத்துகிட்டு வர்றாரு. ஸோ தட் இஸ் த யுனிக் ஸ்டைல் ஆஃப் மிஸ்டர் மணிகே சார். இது எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு இதை தொடர்ந்து வரக்கூடிய புதிய முயற்சிகளில் சாரோட கைடன்ஸுடனும் சப்போர்ட்டுடனும் மேற்கொண்டு நிறைய சாதிக்க முடியும்னு நம்புகிறோம். எல்லா மாணவர்களுக்கும் அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்காரு சார். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஏக்கா நாங்கெல்லாம் இந்த விஷயத்தில் இறங்கி வந்தோம்னா என்னமோ சொல்கிறாரு. என்னது ஏக்கா நாங்கெல்லாம் இந்த விஷயத்தில் என்ன இறங்கல. ஏக்கா அப்பா அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, ஏதோ பேக்கில். போலாம் சார், மாறிட்டு இருக்கு பாருங்க. ஏக்கா நாங்கெல்லாம் இந்த விஷயத்துல இறங்கல. ஏக்கா ஏக்கா நாங்கெல்லாம் இந்த விஷயத்துல இன்னும் இறங்கல. இறங்கி இருந்தனாக்கா கொன்றுவோம். அதான டைலாக் இல்லையா? டைலாக் போடுங்க. ஏக்கா நாங்கெல்லாம் இந்த விஷயத்துல இறங்கல. இந்த விஷயத்துல மட்டும் நாங்கெல்லாம் இறங்கி இருந்தோம். இந்நேரம் நடக்கிற விஷயமே வேற. அதானே ஏக்கா? நடக்கிற கதையே வேற. நடக்கிற கதையே வேற. ஏக்கா நாங்கெல்லாம் இந்த விஷயத்துல இறங்கல. அது மட்டும் போங்கச்சி. ஏக்கா நாங்கெல்லாம் இந்த விஷயத்துல இன்னும் இறங்கல. போல்டு வாய்ஸ்ல பேச பண்ணாதீங்க. வாய்ஸ் வந்து ஹீரோ வாய்ஸ். ஓகே ஓகே. ஆனா நம்ம வந்து இப்போ ப்ராக்டிஸ் தான் பண்றோம். ஓகே. ஏக்கா 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 காக்கா மாதிரி காக்கா மாதிரி. ஏக்கா ஏக்கா அந்த வாய்ஸ் வாங்க. டேக். ஏக்கா நாங்கெல்லாம் இந்த விஷயத்துல இன்னும் இறங்கல. சூப்பர். அதே வாய்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. மானிட்டர் வித் டாக் பேக். ஏக்கா நாங்கெல்லாம் இந்த விஷயத்துல இன்னும் இறங்கல. டாக் பேக் கொடுங்க. மானிட்டர். ஏக்கா நாங்கெல்லாம் இந்த விஷயத்துல இன்னும் இறங்கல. நாங்க மட்டும் இந்த விஷயத்துல இறங்கி இருந்தோம், இந்நேரத்துக்கு நடக்கிற கதையே வேறையா இருந்திருக்கும். நாங்க மட்டும் இந்த விஷயத்துல இறங்கி இருந்தோம், இந்நேரத்துக்கு நடக்கிற கதையே வேறையா இருந்திருக்கும். ஓகே. நாங்க மட்டும் இந்த விஷயத்துல இறங்கி இருந்தோம், இந்நேரத்துக்கு நடக்கிற கதையே வேறையா இருந்திருக்கும். வேறையா இருந்திருக்கும். ஓகேவா? ரெடி. அந்த வாய்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே. ஏக்கா
நாங்க மட்டும் இறங்கி இருந்தோம் இந்நேரத்துக்கு நடந்திருக்கிற கதையே வேற. எம்மா இல்ல டயலாக மைண்ட்ல ஏத்துங்க. ஓகே. நாங்க மட்டும் இந்த விஷயத்துல இறங்கியிருந்தோம் இந்நேரத்துக்கு நடக்கிற கதையே வேறையா இருந்திருக்கும். ஓகே. சொல்லுங்க. நாங்க மட்டும் இந்த விஷயத்துல இறங்கி இருந்தோம் இந்நேரத்துக்கு நடக்கிற கதையே வேறையா இருந்திருக்கும். வேறையா இருந்து வேறையா இருந்திருக்கும். நாங்க மட்டும் இந்த விஷயத்துல இறங்கி இருந்தோம் இந்நேரத்துக்கு நடக்கிற கதையே வேறையா இருந்திருக்கும். ஏப்பா ரெடியா? ரெடி. நாங்க மட்டும் இந்த விஷயத்துல இறங்கி இருந்தோம் இந்நேரத்துக்கு நடக்கிற கதையே வேறையா இருந்திருக்கும். எம்மா ஓகே ஜி. அடுத்தது. நாங்க எல்லாம் இந்த விஷயத்துல இன்னும் இறங்கல. நாங்க மட்டும் இந்த விஷயத்துல இறங்கி இருந்தோம் இந்நேரத்துக்கு நடக்கிற கதையே வேறையா இருந்திருக்கும். எம்மா ஓகே. அங்க ஒரு மைண்ட் வாஷ் போடுங்க. என்ன இந்த கிளி கிழிக்கிறாளுங்க? அது போடுங்க. என்ன இந்த கிளி கிழிக்கிறாளுங்க? என்ன இந்த கிளி கிழிக்கிறாங்க? அந்த கேப்புக்குள்ள சொல்லிருங்க. இந்த கேப்புக்குள்ள சொல்லிருங்க. ஓகே. என்ன இந்த கிளி கிழிக்கிறாங்க? என்ன இந்த கிளி கிழிக்கிறாளுங்க? கிழிக்கிறாளுங்க. ஓகே. என்ன இந்த கிளி கிழிக்கிறாளுங்க? ஓகேவா? ஓகே. ஓகே. என்ன இந்த கிளி கிழிக்கிறாளுங்க? ஏன் அவளை கத்துறீங்க? மைண்ட் வாய்ஸ்னு சொல்றேன்ல. சரி சரி. லிப்புக்கா பேசுறீங்க. ஓகே ஓகே. என்ன இந்த கிளி கிழிக்கிறாளுங்க? ஏப்பா. சரி. என்ன இந்த கிளி கிழிக்கிறாங்க? கிழிக்கிறாங்க இல்லைங்க கிழிக்கிறாளுங்க. கிழிக்கிறாளுங்க. ஒன்மோ சார். என்ன இந்த கிளி கிழிக்கிறாளுங்க? ஓகே. அடுத்தது. வாய்ஸ் மாதிரி போச்சு. அதான் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. புரிய மாட்டேங்க. புரிஞ்சுங்க. அப்போ அதுதான் உங்களுக்கு கொடுக்குறது இதெல்லாம். ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணணும். எப்படி நிற்கிறான் பத்தியா? எப்படி அவ்வளோண்ணா. சூப்பர். ஆமாப்பா.